நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம நீங்க ஏன் கடை பலகாரம் வாங்கிட்டு வரீங்க? நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சும் நீங்க ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன மீனா, நீங்க படிச்சவங்க தானே, கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துக்கு மேல அக்கறையே இல்லாம இருக்கீங்க. சரி, பலகாரம் சாப்பிடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கொண்டக்கடலை சுண்டல், வேர்க்கடலை சுண்டல், பட்டாணி சுண்டல்னு ஏதாவது ஆரோக்கியமா இருக்கிறத வாங்கி சாப்பிடலாம்ல. அதையெல்லாம் விட இது டேஸ்டா இருக்கும். சொன்ன புரிஞ்சுக்கோங்க மீனா, இந்த மாதிரி வெளியே வாங்கி சாப்பிடுறது நல்லதே இல்ல. வெளியில எதுவும் வாங்க கூடாதுன்னா நம்மள நம்பி கடை வைக்கிறவங்க எல்லாம் எப்படி பொழைக்கிறதா? அதானே, வெளியே வாங்க மாட்டேன், வீட்லயே அரிசி பருப்பெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிறேன்னு எல்லாருமே ஆரம்பிச்சிட்டா நம்ம மாமா மாதிரி ஆளுங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க, அப்ப மாமா கடை நடத்த முடியுமா? ஏங்க, அதுவும் இதுவும் ஒண்ணா? இத பாருமா, எப்பயாவது ஒரு தடவை பஃப் சமோசான்னு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. நீயும் வேணா ஒன்னு எடுத்து சாப்பிடு சூடாறதுக்கு முன்னாடி. எனக்கு வேண்டாம், முகப்பரு வந்துரும். முகப்பருவா? ஐயோ, பிம்பிள்ஸ் வருமா? அக்கா, அதெல்லாம் வராது, நீ சாப்பிடு. சொன்ன கேட்க மாட்டீங்கல்ல? சரி, கடையில ஒரு பப்ஸ் எவ்வளவு? அது நான் கேக்கலையே. அந்த சமோசா? அதுவும் கேக்கல. இதுல ஒரு 5, அதுல ஒரு 5, அதுல ஒரு 5ன்னு பேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்தாங்க. மொத்தமா எல்லாம் சேர்த்து ஒரு 200 ரூபாய் ஆச்சு. 200 ரூபாவா? ஒரு நாளைக்கு 200 ரூபானா ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாவா? தினமும் வாங்கி சாப்பிடல, தினமும் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபாய் ஆகுது. 5 வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கு மேல ஆகுது. இத சேர்த்து வச்சா 2 சென்ட் இடமாவது வாங்கி போடலாம். அப்போ நீங்க கடை பலகாரமே சாப்பிட மாட்டீங்க? சாச்சா, எத்தனை வருஷமா? பல வருஷமா? ஒரு 10 வருஷம்னு வச்சுப்போமா? அதுக்கும் மேலேயே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 72,000னா இந்நேரத்துக்கு நீங்க ஒரு 4 சென்ட் இடமாச்சும் வாங்கி போட்டிருக்கணுமே. எங்க வாங்கி போட்டிருக்கீங்க?